4 வருஷமா கொடுக்குறது 5000 ரூபாய் கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும்தான் கோடைக்கால இதுன்னு. ஓகேவா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சுக்கா. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், 5 வருஷம் சேர்த்து 5000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் 5வது வருஷம், இந்த வருஷம் 5வது வருஷம் 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. வேற என்ன வேணும்? மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் வேற என்ன வேணும் சொல்லுங்க. இந்த 4 இயர்ஸ்ல எதுவுமே பண்ணாம கரெக்டா எலெக்ஷன் வரப்ப எல்லாமே பண்ணி அந்த அந்த ஹைப் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் லேப்டாப் தரணும் அப்படி இப்படின்னு புடிச்சிட்டாங்க. 5000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு. எனக்கு அம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எங்க ஃபேமிலி ஓட்டு வந்துடும். 15% ஓட்டுன்றீங்க, கூட்டத்தை பார்த்தா 15% தெரியுது. அம்மா கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முதல்ல இருந்தே அவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சி தான் கொஞ்சம் டிஎம்கே அகேன்ஸ்டா இருக்காங்க. தல ரசிகர், தளபதி தொண்டர், அவ்வளவுதான். மற்றபடி வார்த்தை இல்லை. இந்த லேப்டாப் கொடுக்கறது கூட எப்படி சொல்றது, சில பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா மொத்தமா எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம சில பேர் கொடுக்குறாங்க. ஒருத்தன் நல்லா மேல வந்தா பொறுக்காதே நம்ம ஜனங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவரு வெளியே வந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு படம் வெளியே வர விட்டாங்களா? இல்ல. அப்ப கட்சிக்கு மட்டும் எப்படி விடுவாங்க? 2,50,000 கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் லேப்டாப்னு சொன்னாங்க. நான் 80,000 தான் இன்கம் கொடுத்துருக்கேன். ஆனா ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியல. நானும் அவருக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஓ இல்லைன்னா அண்ணன் சீமான் தான், வேற யாரும் வர மாதிரி இல்லை. அதை நான் அஜித் ஃபேனாக இருந்தால் கூட பரவாயில்ல, விஜய் ஓட்டு போடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா சைடாக இருந்தாலும் வெளி சைடாக இருந்தாலும் நிறைய அவருக்கு சப்போர்ட் இருக்கு. அண்ணா நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக எப்பவுமே. 2026ல விஜய் ஆட்சிக்கு வருவாரா மாட்டாரா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டவுட்டே இல்ல, அவர்தான் வின் பண்ணுவாரு. கண்டிப்பா அவர்தான் வின் பண்ணுவாரு. கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. ஒரு தடவையாவது இதெல்லாம் மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க மக்கள். அதனால கண்டிப்பா அவருக்கு தான் ஓட் போட்டு கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்பாங்க. விஜய்க்கு ஃபேன் சொல்லவே வேணாம், கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க விஜய் சாருக்கு. கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாரு. பேசிக்காவே தலை ஃபேன், சின்ன வயசுல இருந்தே தலை ஃபேன் தான். பட் ஆனா ஓட்டு வந்து தளபதிக்கு தான். எதனால தளபதி போகணும்னு நினைக்கிறீங்க? தல ரசிகர், தளபதி தொண்டர், அவ்வளவுதான். மற்றபடி வார்த்தை இல்லை. ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தன்னம்பிக்கையா இருந்து அவரா சுயமா இருந்து வந்தாருன்னா ஜெயிப்பாரு. நான் நாட்டுக்கு நல்லது செஞ்சாருன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. சந்தேகமே இல்லைங்க, அதுல அவர் தான் ஜெயிப்பாரு. இப்போ 26 என்னோட சைண்ட் ஓட்டு. முதல் தடவை சிஎம்காக போட போறது விஜய்க்கு தான். என்னோட முதல் ஓட்டே விஜய்க்கு தான். கண்டிப்பா சொல்றேன், அவரு தான் போயிட்டு தலைமைச் செயலகத்துல போய் உட்கார போறது அவர் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நான். வர சப்போர்ட் பொறுத்து அவர் தான் வின் பண்ணுவார்னு தெரியுது. அவர் தான் சப்போர்ட். புரியல. மாநாடுலலாம் அவளுக்கு தானே நிறைய இவ்வளவு க்ரௌட் நீங்களே பாக்குறீங்க இல்லையா? ஸோ அவர் தான் ஆப்வியஸா வின் பண்ணுவாரு. இவ்வளவு சப்போர்ட் யார் எதுக்கும் வந்ததில்ல. வேற எதுவும் இல்லைன்னா அவர் தான் வின் பண்ணுவாரு. 50-50 தாங்க சொல்லுவேன். ஏன்னா நான் டிஎம்கே சப்போர்ட். என்னதான் இருந்தாலும் இப்போ கடைசியா இப்போ 3rd இயர்ஸ் கரெக்டா இவங்களுக்கு மட்டும் லேப்டாப் தரணும் அப்படி இப்படின்னு புடிச்சிட்டாங்க. 5000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துருக்கு. எனக்கு அம்மா 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் எங்க ஃபேமிலி ஓட்டு வந்துடும். இவனா 5000 ரூபாய் வாங்கிட்டான், டிவிக்கு சப்போர்ட்ன்றான். இன்னும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி கொடுறான்னா சரின்ட்டு ஓட்டு போட்டு வந்துடும். ஸோ அந்த பவர் இருக்குல்ல டிஎம்கே கிட்ட, அந்த பவர்னாலே அவங்க ஜெயிச்சிருவாங்களோன்னு ஒரு நம்பி 50-50. ஏன்னா ஒரு சிலர்லாம் தல ரசிகர், தளபதி ரசிகர் சேர்ந்து எல்லாம் இப்போ டிவிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா பண்றாங்க தனித்து நிக்கிறன்ட்டு. ஏடிஎம்கே கூட கொஞ்சம் கூட்டணி வச்சு பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு வந்து 15% தான் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. டிஎம்கேக்கு தான் 40% ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் யார் கூட கூட்டணி வச்சா அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? 15% ஓட்டுன்றீங்க, கூட்டத்தை பார்த்தா 15% தெரியுது. சொல்லுங்க, எல்லாம் குட்டி குட்டி இல்ல, எங்களை மாதிரி ஓட்டு போடுறவங்க தான். நம்ம ஆள் தான் வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய்க்கு வந்து ஒரு அளவுக்கு ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கு. விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க வந்து, அதை நான் அஜித் ஃபேனாக இருந்தால் கூட பரவாயில்ல, விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா சைடாக இருந்தாலும் வெளி சைடாக இருந்தாலும் நிறைய அவருக்கு சப்போர்ட் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப அது மூலியமாவே ஓரளவுக்கு அவருக்கு ஓட்டு வந்துடும். பர்சன்டேஜ் அவங்க சொல்றதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கணக்கெல்லாம் நான் எடுத்து பார்த்தா தெரியும் யாருக்கு அதிகமா இருக்குன்னு. ஓட்டு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் சொல்லிட்டோம் சதவீதம் எத்தனை இருக்கு எவ்வளவு இருக்கணும், அதுக்கப்புறம் சொல்லிட்டோம். வரதை வச்சு சொல்றேங்க, இது பாக்குறது தான். நானும் அவருக்கு தான் ஓட் பண்ணுவேன். ஓ இல்லைன்னா அண்ணன் சீமான் தான், வேற யாரும் வர மாதிரி இல்லை. அம்மா கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் முதல்ல இருந்தே அவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சி தான் கொஞ்சம் டிஎம்கே அகேன்ஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்க கூட வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
டிஎம்கே அகேன்ஸ்டா எந்த கட்சி இருந்தாலும் அவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா, இல்ல அதிமுக கூட மட்டும் தான் கூட்டணி வச்சா நல்லா இருக்குமா? இல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சா மட்டும் தான் நல்லா இருக்கும். எதனால? ஏன்னா அம்மா முதல்ல அங்கதான் இருந்தாங்க. அங்கேயுமே எந்த அளவுக்கு டிஎம்கேல சப்போர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் இருக்கு. அதனால உங்க ஃபேமிலிலேயே நிறைய பேர் ஓட்டு விஜய்க்கு தானா? கண்டிப்பா எங்க ஃபேமிலில ஓட்டு ஏடின்னு இன்னும் வச்சுன்னு இருக்காங்க. எப்படா ஓட்டு எலெக்ஷன்? என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. 2026ல ஃபர்ஸ்ட் ஓட்டு எனக்கு தான். அதுவுமே விஜய்க்கு தான் போடுறேன் நான். இப்போ வந்து விஜய் வந்து யார் கூடயுமே கூட்டணியில இல்ல, யார் கூட கூட்டணி வச்சா ஜெயிப்பாரு? கூட்டணியோட பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து அவங்க ரொம்ப காலத்துல இருந்து இருக்காங்க. ஏன்னா வயசானவங்கலாம் ஏடிஎம்கேக்கு வயசானவங்க பாதி பேர் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா வயசானவங்களாம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டு இது எங்க இருக்கவங்களாம் டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பாக்குறப்ப கண்டிப்பா டிவிகே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோலாம் இல்லை, கூட்டணி எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஸோ அவர் ஏதோ தனியாக பண்ணுறேன்ட்டு இருக்காரு. ஸோ அவர் தனியாகவே இருந்தால் பெஸ்ட். கூட்டணி இருந்தால் மறுபடியும் அவங்களோட மிங்கிள் ஆன மாதிரி எப்பயும் போல தான் ஆயிடும். அவர் யாருக்கிட்ட கூட்டணி இல்லாம நின்னாதான் ஜெயிப்பாரு. கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியாது. அவர் தனியா இருந்துதான் மாசு. அதனால தனியாவே வின் பண்ணா இன்னும் மாசா இருக்கும். அவ்வளவுதான். எதிர்பார்க்காத கட்சி ஒன்று வரப்போகிறது சொன்னாரா இல்லையா? அது இந்த கட்சியா இருந்து அவங்க கூட்டணி வச்சு போனாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கிட்டோம். இப்போதைக்கு அசிஸ்டன்ட் சிஎம்மா இருக்கட்டும், அடுத்தது சிஎம்மா இருக்கட்டும். இப்போ வந்து கூட்டணி வைக்கலனா ஓட்டு பிரிஞ்சா வந்து கண்டிப்பா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப டிஎம்கே ஜெயிச்சா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படின்னு இல்லை, தளபதி ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஓகே தான், மெட்ரோலாம் வருது, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இப்பதான் ரோடு போட்டுன்னு இருக்காங்க கரெக்டா எலெக்ஷன் டைம்ல. பள்ளம்லாம் தோண்டிருந்தாங்க, நல்லா இருக்கு. எனக்கு இதுல லேப்டாப்லாம் குத்துக்குறாங்க, 5000 குத்துக்குறாங்க, 3000 ரூபாய் பொங்கலுக்கு குத்தாங்க, நல்லா பாத்துக்கிறாங்க. நானும் உதயநிதி ஃபேன் வேறு, அவர் படம் எல்லாமே ஒண்ணு விடாம பாத்துருவேன். எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும். மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ எப்படி அதுக்கு ஏன் இவங்களுக்கு ஓட்டு போற? அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் போட்டு வர வச்சது நம்ம நான் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் தானக்கா. எலெக்ஷன் ரோடு போடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா திருப்பி அது போடுறேன் இது போடுறேன்னு திருப்பி ரோட பள்ளம் ஆகிட்டு திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு திருப்பி ரோடு போடுவாங்க, அதே ரோடு. ஆமா ரோடு. ஏன்னா இல்லக்கா, இப்போ வண்டி எவ்வளவு போகுது, ஒரு தெருவுல ரோடு போட்டாங்கன்னா அது ரோடு டேமேஜா இருந்தா தானே அடுத்த ரோடு போடுவாங்க. அதனால தான் தோண்டி மறுபடியும் டேமேஜ் பண்ணிட்டு மறுபடியும் ரோடு போடுறாங்க. என்ன சொல்றீங்க? சும்மா கொடுக்காது 5000 ரூபாய் ஏன் இப்ப கொடுக்குறாங்கன்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்கிட்ட கேளுக்கா. புரியல. 4 வருஷமா கொடுக்கறது 5000 ரூபாய் கொடுக்கல. இந்த வருஷம் மட்டும்தான் கோடைக்கால இதுன்னு. ஓகேவா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆச்சுக்கா. ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், 5 வருஷம் சேர்த்து 5000 ரூபாய் இப்ப குத்துட்டாங்க. இந்த வருஷம் 5வது வருஷம், 5000 ரூபாய் குத்துட்டாங்க. வேற என்ன வேணும்? மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் வேற என்ன வேணும் சொல்லுங்க? 4வது வருஷம் அப்ப 4000 ரூபாய் கொடுக்கல. போன வருஷம் அதான் 5 வருஷமா மொத்தமா குத்துறாங்க. என்னக்கா சொல்ற? வருஷம் கொடுக்கறதுக்கு மொத்தமா 5 வருஷத்துக்கு 5000 ரூபாய் குத்துடலாம்ல. என்ன சொல்றீங்க? நியாயமா சொல்லலாம். நீங்களே ரெட் கலர் தான் போட்டுக்கிறீங்க, பாத்துக்கோங்க. பிளாக் கலர் முடி, ரெட் அண்ட் பிளாக்ல டிஎம்கே மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் என்ன, அக்காவே டிஎம்கே தான். பத்து இவங்க எல்லாம் சும்மாக்கா 1000 ரூபாய் கொடுத்து போட்டு வாப்பானா போட்டு வந்துருவாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஆனா ஓட்டு யாருக்கு போடணும்னு இருக்குல்ல, யாருக்கு வேணா போடலாம். சும்மாக்கா இவனுங்க போட மாட்டானுங்கக்கா. பாரு டிஎம்கே தான் போடுவாங்க. எனக்கு புரியுங்க. பர்சனலா விஜய் அவர் கட்சி நான் வந்ததுலாம் எனக்கு சந்தோஷம் தாங்க. ஆனா வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்றேன் நான். வந்தாலும் சந்தோஷம் தான் எனக்கு. வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, என்னோட ஒப்பீனியன் அப்படி சொல்றேன். வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். யாரு ஆட்சிக்கு வரவே கூடாதுன்னு நினைப்பீங்க? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா டிஎம்கே தான் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே இந்த 4 இயர்ஸ்ல எதுவுமே பண்ணாம கரெக்டா எலெக்ஷன் வரப்ப எல்லாமே பண்ணி அந்த ஹைப் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நிறைய விஷயம் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ரோடு போடுறதுல இருந்து எல்லா விஷயமும் அப்படி பண்றாங்க. அதனால நான் அவங்க சொல்லுவேன், இந்த லேப்டாப் கொடுக்கறது கூட எப்படி சொல்றது, சில பேருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா மொத்தமா எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்காம இருக்காங்க. அது நல்லா இல்லை. அதனால தான் சொல்றேன். அம்மா இருக்கிறப்ப வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க லேப்டாப், எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அதுல எதுவும் பார்க்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம், நாட் எலிஜிபிள் அப்படிலாம். ஏன்னா சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் தானே கொடுக்கணும். அதுதான் என்னோட கருத்து. உங்களுக்கு லேப்டாப் வந்துருச்சா? வரல, அதனால தான் பேச நினைக்கிறேன். உங்க கிளாஸ்ல எல்லாருக்கும் வந்துருச்சு? எங்க கிளாஸ்ல வந்திருக்கு. ஒரு 4 பேருக்கு மட்டும் வரல லேப்டாப், நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. அது என்ன ரீசன் கூட சொல்ல மாட்டேன். எதை வச்சு எலிஜிபிள் இருக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்றாங்க? அது வந்து இது ஆனுவல் இன்கம் பொறுத்து, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்ல இன்கம் பொறுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2,50,000 கீழே இருக்கவங்களுக்குலாம் லேப்டாப்னு சொன்னாங்க. நான் 80,000 தான் இன்கம் கொடுத்துருக்கேன், ஆனா ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்கல்ல, அவ 2வது லேப்டாப் இவன் மட்டும் வாங்கிறான். 11th படிக்கும்போது எங்க அக்கா கூட பச்சாங்க. எங்க அக்கா 11th கொடுத்துட்டாங்க. இவனும் அந்த பேட்ச் தான். அந்த பேட்ச்ல வாங்கிட்டு
2 வருஷம் காலேஜ் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கரெக்டா பிளான் பண்ணி இப்ப படிக்கிறான். இப்ப லேப்டாப் வாங்கிட்டான், 2வது லேப்டாப் வாங்கிட்டான். அம்மா லேப்டாப், அப்பா லேப்டாப் வாங்கிட்டான். அம்மா அப்பா லேப்டாப் வச்சுக்கிறான் வீட்டுல. இப்போ இப்போ அந்த கொடுத்த லேப்டாப் வந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல வந்து 12th படிக்கும் போதே கொடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? 12th படிக்கும் போது ஏன்டா கொடுக்கலன்னு யோசிச்சேன் நானு. இப்போ நல்லா பிரீமியமா இருக்கு அந்த லேப்டாப். பிரீமியமா இருக்கா? சூப்பரா இருக்கு. 17,000 ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டுக்கிறேன். 25 ரூபாய்க்கு விற்கலான்னு தான் பாக்குறேன். காசு நீங்க வேணா வாங்கிக்கிறதா சொல்லுங்க. யூடியூப் சேனலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடிக்கடி ஹேங் ஆகும், அப்ப மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா? இப்ப வந்து இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். டிவிக்கே வந்து நெக்ஸ்ட் வந்து 2026ல ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன? விஜய் மேல நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தன் நல்ல மேல வந்தா பொறுக்காதே நம்ம ஜனங்களுக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அவரு வெளியே வந்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு படம் வெளியே வர விட்டாங்களா? இல்ல. அப்ப கட்சிக்கு மட்டும் எப்படி விடுவாங்க? கரெக்ட் தானே? ஓகே. இப்ப வந்து கரூர் சம்பவத்துல தான் விஜய் தான் காரணம், இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அதுக்கும் விஜய் தான் காரணம், எல்லாத்துக்கும் விஜய் விஜய்ன்னு சொல்றாங்க. அதை கேட்டு உங்களுக்கு என்ன தோணுது? பாசம் தான் அதிகமா தோணுது. எல்லாத்துக்கும் விஜய் விஜய், எல்லா கூட்டத்திலயும் தனியா ஒரு ஆள் தெரியறாருல, விஜய் 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 விஜய்னு. அப்ப யாரு மேல போக்கஸ் போகும்? அவரு மேல தானே. இப்போ விஜயை பார்த்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அண்ணா நாங்க இருக்கோம் உங்களுக்காக எப்பவுமே. எங்களோட சரௌண்டிங் ஃபுல்லா இருக்கு, பாத்துக்கலாம், நம்ம தான் ஜெயிப்போம். அண்ணா ஐ லவ் யூ மாமா. லவ் யூ. இவருக்கு அண்ணா, எனக்கு மாமா.